ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நரிக்கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வாக்கியத்தை பாருங்கள், அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 3 ஆப்ஷன்ஸ். அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு நரி திராட்சை தோட்டத்திற்குள் நுழைந்தது. ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் அந்த தமிழ் வாக்கியத்தை அப்படியே இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ராங். செகண்ட் ஆப்ஷனில் வேர்பே இல்லை பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நரி ஒரு திராட்சை கொத்தை பார்த்தது. The fox saw a bunch of grapes. The bunch of grapes அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, அந்த நரி அந்த திராட்சையை சாப்பிட ஆசைப்பட்டது. 3 ஆப்ஷன்ஸையும் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ட்ரை டு டிரான்ஸ்லேட். ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். The fox liked to eat the grapes. The fox wanted to eat the grapes. தேர்ட் ஆப்ஷனில் ராங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ அந்த நரி அந்த திராட்சையை பிடிக்க குதித்தது. ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. த ஃபாக்ஸ் ஜம்ப்டு டு கேட்ச் தி கிரேப்ஸ். அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஆனால் அந்த நரியால் அந்த திராட்சையை பிடிக்க முடியவில்லை. Now look at this answer. But the fox could not catch the grapes. Could not அப்படின்னா முடியவில்லை, catch பிடிக்க முடியவில்லை. அந்த நரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான். த ஃபாக்ஸ் ட்ரைட் அகைன் அண்ட் அகைன். அகைன் அண்ட் அகைன் த ஃபாக்ஸ் ட்ரைட். த ஃபாக்ஸ் ட்ரைட் ரிப்பீட்டட்லி. அந்த நரியால் முடியவில்லை. சிம்பிளான சென்டென்ஸ் தான். த ஃபாக்ஸ் குட் நாட். இந்த குட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் குடன்ட். அடுத்து, அந்த நரி இந்த பழம் புளிக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. The last 2 options are correct. The fox told himself that these grapes taste sour. Sour அப்படின்னா புளிப்பு. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன், the fox told himself that these grapes are sour. அந்த நரி அந்த திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியே சென்றது. 3 ஆப்ஷன்ஸ், 3மே கரெக்ட் தான். The fox went outside from the grapes garden. The fox came outside from the grapes garden. The fox came out from the grapes garden. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை தான், ரொம்ப சிம்பிளான கதை. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள், தெரிஞ்ச கதைகளை இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி பார்க்கணும். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சென்டென்சஸை கண்டினியூஸாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.